வணக்கம். கோரக்க சித்தராசியுடன் சைல்டு பிசியோவிலிருந்து உங்கள் இயல்முறை மருத்துவர் ஐயப்பன். இதை பார்க்க இருப்பது என்னன்னா, டிஸ்க் பல்ஜி அப்படிங்கிற ஒரு கண்டிஷனுக்கு மூச்சு பயிற்சியின் மூலம் எப்படி வந்து அந்த பல்ஜை வந்து சரி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதாவது அன்றாட வாழ்க்கையில் நம்ம கீழே பெண்ட் பண்ணுறோம். பெண்ட் பண்ணும் போதுமே நம்ம டிஸ்க்லேருந்து ஜவ் வந்து வெளில வரும், திரும்பி நிமிரும் போது உள்ளே போயிடும். இது வந்து நார்மல் ப்ராசஸிங் தான். ஆனால் ஏஜிங் ஆக ஆக என்ன ஆகும்னா, அந்த ஜவ்வெல்லாம் ரொம்ப வீக்கானோடனே வெளில வரக்கூடிய அந்த டிஸ்கானது திரும்ப ரிவர்ஸில் உள்ளே போகாமல் அப்படியே நின்றுடுது. இந்த கண்டிஷனில் என்ன பண்ணணும், எல்லாம் ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும். ஏன்னா அங்கே உள்ள எந்த நர்வை வந்து கம்ப்ரெஸ் பண்ணுறதோ அது அந்த ரூட் ஃபுல்லாகவே ரேடியேட்டிங் பெயின் இருக்கும். அவங்களால தாங்க முடியாத பெயின் வந்துடும். அன்ஏபிள் டு வாக், அதான் நடக்க முடியாத சூழ்நிலை கூட போயிடுவாங்க. இது மாதிரி இருக்கும்பொழுது அவங்க கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற சஜஷன் சொல்லியிருப்பாங்க. அதை ஆப்ரேஷனை தவிர்ப்பதற்காக உள்ள மூச்சு பயிற்சி தான் இந்த பயிற்சி. இந்த பயிற்சியை கண்டினியூவாக நீங்கள் செஞ்சு வந்தாலே இந்த பல்ஜி வந்து மறுபடியும் சுருங்கி நார்மலாக உள்ளே போயிடும். ஆனால் அந்த மூச்சு பயிற்சியை ரெகுலராக பண்ணணும். அந்த மூச்சு பயிற்சி பண்ணுறதுக்கு சில விதிமுறைகள்னு இருக்குது. வெறும் வயிற்றில் தான் பண்ணணும். நம்ம கரெக்டான பாய்ச்சரில், அதாவது கரெக்டான பொசிஷனில் படுத்துருக்கணும். வெறும் வயிற்றில் தான் மெயினாக பண்ணணும். இந்த பயிற்சி எப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். பல்ஜை சரி பண்ணக்கூடிய மூச்சு பயிற்சியை பார்க்க போகிறோம் ப்ராக்டிக்கலாக. இது மாதிரி நார்மலாக படுத்துருக்கும் போது அவங்களுடைய 2 கையும் சைடில் இருக்கட்டும், உடம்புக்கு சைடில் 2 காலும் வந்து குத்துக்கால் வச்சுங்க. ரொம்ப ரிலாக்ஸ் பொசிஷனில் இருக்கணும். இந்த பெல்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணிடணும். பெல்ட் போட்டுருவாங்க, பெல்ட்டை ரிமூவ் பண்ணி தளர்வான ஆடை வந்து போட்டுக்கணும். பொதுவாகவே மூச்சு பயிற்சி பண்ணும்போது ஹெட்டுக்கு வந்து பில்லோ வைக்கக்கூடாது, வித்தவுட் பில்லோ. அதுமாரி கூடுமான அளவுக்கு பெட் இல்லாமல் ஒரு ரஃப்பான சர்ஃபேஸ் இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். நெக்கு எல்லாமே அந்த ஸ்பைன் ஒரே ஸ்ட்ரைட்டான பொசிஷனில் இருக்கிற மாதிரி இவங்களை வந்து ப்ராப்பரான பொசிஷன் கொண்டு வந்துருங்க. இன்னொன்று வந்து மெயினாக எம்டி ஸ்டொமக் இருக்கணும். அதாவது பிளாடர் வந்து நல்லா யூரின்லாம் போய்ட்டு பிளாடரும் எம்டி இருக்கணும். எம்டி ஸ்டொமக்கில் தான் இருக்கணும். இது எடுத்தோடனே ப்ரீத் அவுட்டு, அதாவது மூச்சு காற்றை வெளியில் விட சொல்கிறோம். வாயை வந்து நல்லா சுருக்கி விசில் அடிக்கிற மாதிரி அது மாதிரி ஊத சொல்லணும். நேராக ஊத சொல்லுங்கள். அப்போ வந்து வயிறு நல்லா உள்ளே போயிடணும். ப்ரீத் அவுட் பண்ணும் பொழுது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் மட்டும் நல்லா புரிஞ்சுங்க. ப்ரீத் அவுட் பண்ணுறோம், இந்த வயிறு வந்து நல்லா உள்ளே போயிடணும். மூச்சு காற்று ஃபுல்லாக வெளியேற்றிட்டோம். இப்போ மறுபடியும் நோஸ் வழியாக, மூக்கு வழியாக காற்றை ப்ரீத் இன் பண்ணுறோம். காற்றை மூக்கு இழுக்கும் பொழுது இந்த ஸ்டொமக்கை வந்து நல்லா உப்பணும், நல்லா பல்ஜாகி வரணும். இப்படி பல்ஜாகி வரதை இதே பொசிஷனில் மெயின்டைன் பண்ணணும். ஆனால் ப்ரீத் அவுட்டும் பண்ணணும். ப்ரீத் அவுட் வந்து வாய் வழியாக ஃபுல்லாக ப்ரீத் அவுட் பண்ணாமல் ஹாஃப், அதாவது பாதி மூச்சை வெளில விடுங்க. திருப்பி இம்மிடியேட்டாக உடனே வந்து ப்ரீத் இன் பண்ணுங்கள். ஆனால் இந்த வயிறு வந்து பல்ஜாக இருக்கக்கூடிய பொசிஷன் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கணும். இதை இப்போ செய்யுங்க பார்ப்போம். மூச்சை உள்ளே இழுங்க. மூச்சை உள்ளே இழுக்கும் பொழுது வயிறு நல்லா பல்ஜாக இருக்கணும். ப்ரீத் அவுட், வாய் வழியாக ப்ரீத் அவுட் பண்ணுங்கள். மவுத் வழியாக ப்ரீத் அவுட்டு. அப்பயுமே இந்த பல் வந்து மெயின்டைன் ஆகணும். திருப்பி ப்ரீத் இன். செஸ்ட் மூவ்மெண்ட் இருக்கக்கூடாது, செஸ்ட்டில் மூவ்மெண்ட் இருக்கக்கூடாது. ஒன்லி ஸ்டொமக் மூவ்மெண்ட் மட்டும்தான் இது வரணும். இந்த இதில் அப்டோமன் மட்டும்தான். அப்டோமனை விடாதீங்க. ப்ரீத் இன் பண்ணி ப்ரீத் இன், ப்ரீத் அவுட், ப்ரீத் இன், ப்ரீத் அவுட், ப்ரீத் இன், ப்ரீத் அவுட். இந்த மாதிரி வந்து இந்த வயிறு வந்து இந்த உப்பியே இருக்கக்கூடிய ஸ்டேஜ், அதாவது பல்ஜியாகவே இருக்கணும். அதே பொசிஷனில் மெயின்டைன் பண்ணி இந்த ப்ரீத் இன் ப்ரீத் அவுட், இந்த இதை வந்து மூச்சை உள்ளே இழுத்து வெளில விடுறத 15 நிமிஷம் ரெகுலராக, காலையில் ஒரு 15 நிமிஷமும், ஈவினிங் 15 நிமிஷமும் இதை நம்ம செஞ்சு வந்தீங்கன்னாவே இந்த டிஸ்க் பல்ஜி அப்படிங்கக்கூடிய அந்த டிஸ்க் ஹெர்னியேஷன் பாங்க, டிஸ்க் பல்ஜி, இது ஆட்டோமேட்டிக்காக ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அதுவே இந்த செய்யவே சுருங்கி மறுபடியும் உள்ளே போயிடும். உங்களுடைய ஆப்ரேஷனையும் தவிர்க்கலாம். இந்த பயிற்சியை கண்டினியூவாக செஞ்சு பாருங்கள். இதோடைய பயன்களையும் பலன்களையும் என் கமெண்டில் தெரிவிங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் ஐயப்பனுடன். நன்றி, வணக்கம்.